தாறுமாறான உணவை தின்னுக்கிட்டு இருக்கிறப்பே தூக்கம் வருது. சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வந்த காலம் போயிடுச்சு. இப்போ இந்த கடைசி காலம் போகிறப்பே இப்படி தூக்கம் வர்றது மாதிரி சாப்பிட்டா இது எதை நோக்கி நம்ம போகிறோம்? அரளி செடி இருக்குது, கீழே புல்லாக இருக்கு இல்லையா, நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல இருக்கிற புல்லு மாதிரி. இதில் அந்த ஆடு மாடு எதை பொறுக்கி தின்னுதுன்னு பாருங்கள். பசுமையாக இருக்கிற அரளி செடியை தின்னுச்சா? அப்போ அறிவு உங்களுக்கும் எனக்குமா? கால்நடைகளுக்கு. அப்போ அரிசியில் வெள்ளை கலர் அரிசி இருக்குது, பச்சை கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, சிகப்பு இருக்குது, பழுப்பு இருக்குது, நாவப்பழ கலர் இண்டிகோ இருக்குது, ப்ளூயிஸ் இருக்குது, இப்படி நிறைய கருப்பு, இப்படி எல்லா கலர்லையும் இருக்குது. அதை எப்படி சாப்பிட்ணுன்னா, நிறம் சார்ந்த அரிசிகளை 1 கிலோ 2 கிலோ அரை கிலோங்கிறது மாதிரி உங்களுடைய வசதிக்கேற்ப வாங்கி மென்மையாக வறுத்து, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, பொரிச்சிடக்கூடாது, மென்மையாக அந்த இளம் சூடு செஞ்சு அதை பவுடராக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. தண்ணியை சூடு பண்ணி இந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூனை போட்டு அது சூடு வந்தோடனே இறக்கி அதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தேனோ கலந்து ஆற்றி குடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரைஸ் காஃபி. மனம் என்பது ஒவ்வொரு செல்லிலும் இருப்பது. மனம் என்பது தலையிலேயோ இதயத்திலேயோ கிடையாது. உயிர் என்பது தலையிலேயோ இதயத்திலேயோ கிடையாது. அது நம்ம உருவகப்படுத்துகிறோம். நெல்லுமணி இல்லா நானிலத்தில் காசு பணம் கல்லு மண்ணல்லவோ காவலான்னு மன்னனுக்கு அங்கே அவை புலவர்கள் இடித்து உரைக்கிறார்கள். சரியான நெல்லுமணியை வைத்திருப்பீர்கள் தான் முக்கியம், நீ பொற்காசுகளை வச்சிருக்கிறதுக்கு பேர் முக்கியம் இல்லைன்னாங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. அப்ப ஆகாரம் அரைன்னு சொல்றாங்க, நித்திரை அரைக்கால்னு சொல்றாங்க, மைதுனம் வீசம்னு சொல்றாங்க வள்ளலாருடைய அறிவுரை. அப்ப எவ்வளவு உண்ண வேண்டும்? அரை வயிறுக்கு. அப்போ தூக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும்? அரை வயிறு யோக்கியமான உணவை உண்டால் அவர் சொன்ன தூக்கம் அரைக்கால். அரைக்கால் என்பது 3 மணி நேரம் தான். 3 மணி நேர தூக்கம் போதுமானது. எப்போ த ரைட் ஃபுட் ஷுட் பி கன்சியூம் இல்லையா? ஒரு நல்ல உணவை, ஆரோக்கியமான உணவை, காரத்தன்மை உள்ள உணவை, அதிகம் சிதைக்கப்படாத உணவை நீங்கள் எடுக்கின்ற பொழுது நித்திரை என்பது அரைக்கால். 3 hours இஸ் குவைட் எனஃப். ஆனால் தாறுமாறான உணவை தின்னுக்கிட்டு இருக்கிறப்பே தூக்கம் வருது. சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வந்த காலம் போயிடுச்சு. இப்போ இந்த கடைசி காலம் போகிறப்பே இப்படி தூக்கம் வர்றது மாதிரி சாப்பிட்டா இது எதை நோக்கி நாம் போகிறோம்? அந்த வகையில் ஓம் சரவணபவா இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடத்தி மக்களை ஒரு உசுப்பி விடுவோன்னு நினைக்கிறது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கும், உங்கள் அந்த காட்சியை எடுக்கிற நபர்கள், இதன் தலைமை பண்பில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே. மக்களுக்காக நம்ம பேசுகிறோம், மக்களுக்காக இதை பறைசாற்றுறோம். அப்போ அரிசி என்பது நமக்கான உணவு இல்லை என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கிறேன். அதை நாம் சாப்பிடுகின்ற நிலையில் கவனமாக செய்யணும். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நீங்கள் டெய்லி புழங்க வேண்டியதில்லைல்ல. ஃபீஸ் போடுறப்ப ஏறுறீங்கன்னா எப்படி போவீங்க? அது கவனமாக போவீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் உயிர் போயிடும். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியானது அரிசி. அப்போ அந்த அரிசியை, தீட்டாத அரிசியை எவ்வளவு பயன்படுத்துகிறீங்களோ அதுபோல் குறைந்தது 3 அல்லது 4 மடங்கு உள்ளூரில் விளைந்த காய்கறிகளை சேர்க்கணும். அதில் உள்ளூரில் விளைந்த கனிகளை, அந்த 4 மடங்கு அரிசி மாதிரி சொன்னேன்ல, 8 மடங்கு கனிகளை சாப்பிடணும். இது பேருணவு, நல்லுணவு, த ரைட் ஃபுட். நோயே அண்டாது, நோய்க்கு இடம் கொடையில் ஔவையார் சொல்கிறது. நோய்க்கு நல்ல டாக்டரை பாருன்னு அந்த அம்மா சொல்லலை. இடம் கொடுக்காதன்னா என்ன? ஒரு மாடு இருக்குல்ல, நீங்கள் நானும் அறிவாளின்னு பேசுகிறோம், அப்படி தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம போவோம், ஒரு ஹோட்டலில் போவோம், அல்லது ஒரு பஃபேல எல்லா உணவும் வச்சுருக்கணும். எதை தேர்ந்தெடுக்கிறோன்னு பார்த்து உங்கள் அறிவை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஆடு இருக்குல்ல, அந்த ஹைவேல அந்த அரளி செடி இருக்குது, கீழே புல்லாக இருக்கு இல்லையா, நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல இருக்கிற புல்லு மாதிரி. இதில் அந்த ஆடு மாடு எதை பொறுக்கி தின்னுதுன்னு பாருங்கள். பசுமையாக இருக்கிற அரளி செடியை தின்னுச்சா? அப்போ அறிவு உங்களுக்கும் எனக்குமா? கால்நடைகள். நமக்கு எதை திங்கிறதுனே தெரியல, பார்த்தா அருமையாக இருக்குது. அது கலர், அது ஸ்மெல், அதோடைய சுவை நம்மளை ஈர்க்குது. அப்போ நம்ம மேடு, நம்ம முட்டாள்கள். உணவை தேர்ந்தெடுக்க அறிவில்லாதவன் உடலை பாதுகாக்க முடியாது. அப்போ அந்த கால்நடைகள் எவ்வளவு பசுமையாக அரளி செடி இருந்தாலும், எவ்வளவு காஞ்சி அருகம்புல் இருந்தாலும், இந்த காஞ்சி இருந்த அருகம்புல்லை சாப்பிடுது. அதுகிட்ட நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஒரு எலிகிட்ட கற்றுக்கணும். எலி மறந்து வேற திங்கலை, எலி தீட்டி திங்கலை கிளி அரிசியை. எலியும் கிளியும் நெல்லை கொடுத்தீங்கன்னாவே அதோடைய பீக்கில் அந்த உமியை உரிச்சிட்டு அதை அப்படியே சாப்பிடுது. அது குடலில் புண்ணு வந்துச்சா? அதுக்கு கேஸ் ஃபார்ம் வந்துச்சா? கோலன் கேன்சர் வந்துச்சா? அது ரசம் குழம்பு கேட்டுச்சா? இல்லை கரிகா கேட்டுச்சா? இல்லையே. காரணம் என்ன? அதற்கான உணவை தேர்ந்தெடுக்கிற பொழுது அது தனி உணவாக இருக்கலாம், மோனோ டயட்.
நமக்கு அல்லாத உணவை நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது டைவர்ஸ்டு ஃபுட் எடுக்கிறோம். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த அரிசியோட எதை சேர்க்கணும்? 4 மடங்கு காய்கறிகள். ஒரு பழங்களை தனியாக தான் சாப்பிடணும், அரிசியோட சேர்த்து சாப்பிட முடியாது. தனியாக பசிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய உடல் எடை எவ்வளோ இருக்கோ 1 கிலோவுக்கு 10 கிராம் வரைக்கும் பழங்கள் எடுக்கலாம். ஒரு அளவாகவே நான் சொல்கிறேன். இப்போ நான் 60 கிலோன்னு வைங்க, 600 கிராமுக்கு குறையாமல் நான் எடுக்கணும். அதுக்கு மேலே நான் பழங்கள் சாப்பிட்றேன்னா என் உடல் வாங்கிக்கிடுச்சுன்னா கொடுக்கலாம். நீங்கள் இப்போ தேங்காவாக சாப்பிட்டா இந்த உடல் நிறுத்திடும். தேங்காய் பாலாக கொடுத்தா நிறுத்தாது. பழங்களாக தின்னா உடம்பு நிறுத்திக்கும். பழம் ஜூஸாக குடிச்சிங்கன்னா நிறையா குடிச்சிருவீங்க. அப்போ எக்ஸஸ் ஃபுட் ஆகிடுது. அப்போ எவ்வளவு அருமையான இயற்கையில் நமது செயல் இருந்தது நம்ம நேற்று, இன்று இல்லை என்பதை, நமக்கு பிடிச்ச உணவே நிறையா சாப்பிட்றப்ப அதிகமாக தினசரி நம் உணவில் கிட்டத்தட்ட 80% உணவு அரிசி உணவாக இருக்கிறது. எவ்வளவு இருந்திருக்கணும்? 20-30 இருந்திருக்கணும். கறிகாய்கள் எவ்வளோ இருந்திருக்கணும்? ஒரு 40 இருந்திருக்கணும், 50 இருந்திருக்கணும். மிச்சம் 50க்கு குறையாமல் கனிகள் இருந்துச்சுன்னா நோயின்றி வாழலாம், நோய்க்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ அந்த அரிசியை இப்படி சாப்பிட்ணுன்னு சொன்னேன். எந்த அரிசி சார் சாப்பிட்லாம்? அதை சொன்னால் நிறைவாகும். அரிசி என்பது என்னென்ன, அதோடைய மரபு கலர் என்னென்ன இருக்குது, நிறங்களுக்கு மருத்துவம் இருக்குது. இயற்கை மருத்துவத்தில் குரோமோதெரப்பின்னு சொல்லி நிற சிகிச்சை. 7 கலர் வெஜிடபிள்ஸ் ஆர் எனி1 கீப்ஸ் அ மேன் ஹெல்த்தின்னு இருக்குது. 7 நிறங்கள் தினசரி உள்ளே போகணும். அது பிஸ்கட்டில் கேக்கில் இருக்கிற நிறம் சாக்லேட்டில் இருக்கிறத சொல்லலை, இயற்கை நிறங்கள். ஆசிட்டிஸ் கலராக இருக்கணும். அப்போ அரிசியில் வெள்ளை கலர் அரிசி இருக்குது, பச்சை கலர் இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, சிகப்பு இருக்குது, பழுப்பு இருக்குது, நாவப்பழ கலர் இண்டிகோ இருக்குது, ப்ளூயிஸ் இருக்குது, இப்படி நிறைய கருப்பு, இப்படி எல்லா கலர்லையும் இருக்குது. இப்போ எளிமையாக மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது செய்யலாம். வெள்ளை கலரில் இருக்கிறது தான் நம்ம பழகிட்டோம். அதனால வெள்ளை கலரில் இருக்கிறதுக்கு வயிற்றை நொப்புறதுக்கு ஃபில்லராக சாப்பிட்டுக்குங்க. அதில் என்ன அரிசி சாப்பிட்லாம்? மரபரிசி தான். நம்மள்கிட்ட என்ன இருக்குது? நிறையா இருந்தாலும் குறிப்பிட்ட 1-2 சொல்கிறேன். ஜீரக சம்பா நம்மளது தான். இழுப்பப்பூ சம்பா வெள்ளை கலராக தான் வரும். அதில் க்ரீன் டிஞ்சு வரும், பச்சையும் வெள்ளையும் இருக்கும், அது வரும். அதுக்கடுத்து கிச்சடி சம்பா, ஆத்தூர் கிச்சடி, சேலம் சம்பா, கண்டகசாலா, இதெல்லாம் ஒயிட் பேஸ் கலர். அதை பாலிஷ் பண்ணிடக்கூடாது. ஒயிட்டுனா மல்லிகைப்பூ மாதிரி பால் மாதிரி தேவையில்லை, ஒரு பழுப்போடு இருக்கும், மேட் ஃபினிஷாக இருக்கும். தடவி பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பு இருக்கும். பியூட்டிஃபுல் நெக்டர். அந்த அரிசியை எவ்வளவு நான் முன்ன சொன்ன அளவுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கலாம். இது வயிற்றை நொப்புறதுக்கு, பசி ஆடுறதுக்கு. மற்ற அரிசியெல்லாம் இருக்கு இல்லையா, அது பூரா ஹீலராக பயன்படுத்தணும். கருப்பு கவுனி சென்னையில் 300 ரூபா 350 ரூபா சொல்கிறாங்க சார். எப்படி சார் நாங்கள் சாப்பிட்றது? அவன் 500 ரூபா 1000 ரூபா விற்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்? அடுத்து அதை தான் வர்றேன். அதை ஏன் 500 ரூபா 1000 ரூபா விற்க சொல்கிறேன்னா, அதை வயிற்றுனப்போ சாப்பிடாதீங்க. கருங்குருவையாக இருந்தாலும் விலை மலிவாக இருந்தால் சாப்பிடுங்க. விலை கூட போனார்னா அந்த விவசாயம் நீங்கள் திட்டாதீங்க. அது எவ்வளோ விளைஞ்சிச்சோ, அது என்ன சிரமத்தில் வந்தாரோ இருக்கும். அப்போ அதை எப்படி சாப்பிட்ணுன்னா விலையை வச்சு முடிவு பண்ணுங்க. நிறம் சார்ந்த அரிசி இருக்கு இல்லையா, பழுப்பு கலரில் இருக்கக்கூடியது, சிகப்பு, கருப்பு, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் 1 கிலோ வாங்குங்க. இப்போ நண்பர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால உங்களை கேட்குறேன், உங்கள் வீட்டில் டீ குடிப்பீங்க, காஃபி குடிப்பீங்கன்னா ஒரு டீ தூள் மாதத்துக்கு எவ்வளோ வாங்குவீங்க? இடையில ஒரு 1/2 கிலோ கூட வாங்கலாம். காப்பி தூள் அதே மாதிரி 1/2 கிலோ 1 கிலோக்குள்ளே வாங்குவீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த அரிசி 1 கிலோ போதும். அவன் அப்போ 1000 ரூபா சொன்னால் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? 500 ரூபா சொன்னாலும் வாங்கலாமா வாங்கக்கூடாது? 1 கிலோ எப்படியா எனக்கு போகும்? உங்கள் கேள்வி வருது. அதை எப்படி சாப்பிட்ணுன்னா, நிறம் சார்ந்த அரிசிகளை 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோங்கிறது மாதிரி உங்களுடைய வசதிக்கேற்ப வாங்கி மென்மையாக வறுத்து, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, பொரிச்சிடக்கூடாது. மென்மையாக அந்த இளம் சூடு செஞ்சு அதை பவுடராக்கி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்தவுடனே என்ன சாப்பிடுவீங்க? எழுந்தவுடனே அடுப்பை பற்ற வச்சு காப்பி குடிப்பீங்க. காப்பிக்கு பதிலாக தண்ணியை சூடு பண்ணி இந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூனை போட்டு, காஃபி தூள்னு வச்சுக்கோங்க மனசில், அல்லது டீ தூள்னு வச்சுக்கோங்க, அதை போட்டு அது சூடு வந்தவுடனே இறக்கி அதில் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தேனோ கலந்து ஆற்றி குடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ரைஸ் காஃபி அல்லது ரைஸ் டீ. செய்யலாம் தானே? அதுக்கு கருங்குருவை, கருப்பு கவுனி உங்களுக்கு பயன்படும். அடுத்தது 11 மணிக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும். அப்போயும் டீ அவர்னு, டீ பிரேக்குன்னே சொல்கிறோம். இதெல்லாம் வார்த்தைகள் நமக்கு ஒரு மாற்றம் வரணும். தேநீர் இடைவெளி அல்ல, சுடுபானம் இடைவெளின்னு வச்சுக்கோங்க. அந்த சுடுபான இடைவெளி என்னவாக இருக்கணும்னா, ஒரு கருப்பு கவுனி கருங்குருவியை வச்சிங்கன்னா அடுத்தது மாப்பிள்ளை சம்பா விலை கூட இருந்தால் மாப்பிள்ளை சம்பாவை ஒரு பவுடராக வச்சுக்கோங்க.
2-3 அரிசியை வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்து போடுங்க, தண்ணியை சூடு பண்ணுங்க. அதில் உங்கள்கிட்ட என்ன இலை இருக்கோ, முருங்கை இலையோ தூதுவளையோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இலை அல்லது ஏதாச்சும் ஒரு காயை பொடிசா நறுக்கி போட்டு, தக்காளியை புழிஞ்சி அல்லது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி, மிளகு சீரகம் போட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லியை அரைச்சி அதில் போட்டு, சிறிதளவு உப்பு போட்டு, அதை தின்னா, அதாவது கிளியர் சூப்புங்கிறோம்ல, கொலன்னு நல்லா குருமா மாதிரி வச்சிடக்கூடாது, கிளியர் சூப் மாதிரி வச்சு அதை வடிகட்டி அதை குடிச்சிங்கன்னா ரைஸ் சூப். அந்த அல்கலாய்ட்ஸ் பூரா உங்களுக்கு பயன் தரும். உழவர்கள் விற்க முடியாமல் வருத்தப்படுறான், நோயாளிகள் தீர்க்க முடியாமல் சங்கடப்படுறான். இதை 2த்தையும் யாரோ பயன்படுத்துகிறாங்க. இந்த 2 பேரும் பயன்படுத்துறதுக்கு தான் ஓம் சரவணபவனுக்கு நன்றி சொன்னேன். அப்போ இந்த சூப் சாப்பிட்லாம். கூடுதலாக வீட்டில் ஒரு புடலங்காய் பொரியல் பண்ணுறாங்க, ஒரு வெள்ளரிக்காய் கூட்டு, சவு கூட்டு, பரங்கிக்காய் கூட்டை செஞ்சு வைக்க போகிறாங்க இல்லையா? அப்போ இந்த அரிசி வேற ஒரு அரிசியை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வச்சுங்க, நிறைய தேவையில்லை. இதில் 2-3 ஸ்பூன் எடுத்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டிஸ்பிளே பண்ணி ஃபுட் கேட்ரிங் படித்தவன் என்னென்னத்தையோ போடுறாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் அது மேலே லேசாக தூவி அப்படியே ஒன்று கொண்டாந்து கொடுங்க, ஒரு குத்தி சாப்பிட்லாம் அல்லது அதோட சேர்த்து சாப்பிட்லாம். அப்போ நிறமான அரிசிகளை மருந்தாக பயன்படுத்தவும், வெண்மை நிற அரிசிகளை, தீட்டாத அரிசிகளை உணவுக்காகவும் பயன்படுத்துகின்ற நிலையில் அரிசி அமுதமானது, அன்னத்தாலான பிண்டம். இது அன்னமய கோஷம்னு சொல்கிறோம். அன்னம் என்றாலே சமைத்த உணவு. அன்னத்தை இயற்கை உணவுக்கு சொல்ல முடியாது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், அதாவது ஆனந்தமய கோஷம் வரைக்கும் வருதுன்னு சொன்னாலே அப்போ சமைத்த உணவுக்கு தான் அதை சொல்கிறாங்க. சமைக்காத உணவை நீங்கள் எது சாப்பிட்டாலும் ஆனந்தமாக இருக்கலாம். அது டைரெக்டாகவே நீங்கள் எடுத்த உடனே ஆனந்தமய கோஷம் வரும். அப்போ அன்னமய கோஷம் என்பது உணவால் நம்ம இந்த உடல் கட்டமைக்கப்படுகிறது. இந்த உடலில் பிராணமய கோஷமும் மனோமய கோஷமும் இருக்குது. மனம் என்பது ஒவ்வொரு செல்லிலும் இருப்பது. மனம் என்பது தலையிலேயோ இதயத்திலேயோ கிடையாது. உயிர் என்பது தலையிலேயோ இதயத்திலேயோ கிடையாது. அது நம்ம உருவகப்படுத்துகிறோம். காதலுக்கு ஒரு ஆட்டினை போட்டு ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் ஏமாத்துறோம் இல்லையா? இந்த இதயம்ங்கிறது ஒரு குறியீடு. அப்போ உயிர் மனம் என்பது இந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லிலும் விழிப்புணர்வோடு இருக்குல்ல, அவேர்னஸோடு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மனம், அதுக்கு பேர் தான் உயிர். அப்போ அனைத்து செல்லிலையும் இருக்கக்கூடியது இருக்கின்ற பொழுது அப்போ தான் அவங்களுக்கு பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞான மனம், விஞ்ஞான்மயம் கோஷம் வரும். அது மிக ஆனந்தமாக அந்த பல அடுக்கு உடல்கள் விழிப்போடு இருக்கிறது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆனந்தமய கோஷம் அஷ்யூடு. இப்போ உண்ணுகின்றோம், உடலை சிதைத்து மருத்துவத்திற்கு செல்லுகின்றோம். இதுக்கு எதுக்கு சாப்பிடணும்? பட்டினிலே செத்தாலே செலவில்லை. பட்டினியில் ஒரு சமூகம் சாகிறது என்று கற்பனை செய்தாலே அதுக்கு செலவில்லை, அதுக்கு வழி இல்லை. ஆனந்தமாக சிறுக உணவில்லாமல் இறந்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்குத்தானே பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து உணவை அதிகப்படுத்தினோம். இந்த உணவை உண்டதனால் இந்த உடல் ஆனந்தமாக பிறந்து கொஞ்ச நாள், இப்போ பிறக்கிறப்பே பிரச்சனையோட பிறகுது. அப்போ ஆனந்தமாக இருந்த உடல் அவசியம் உடனே வர்றப்ப அது வேறு ஒரு துறைக்கு கமாடிட்டியாக மாறிடுச்சு. வேறு ஒரு துறை எது? மருத்துவத்துறை. இவர் எதுவுமே நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை இந்த சமூகம் நல்ல பையன், அழகான பையன், ரொம்ப அருமையாக இருக்கார், நல்லா சிந்திக்கிறாருன்னு சொல்லும். அது எவ்வளோ நாள்? இப்போல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் லேசாக இங்கே வலிக்குதுன்னீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு துறைக்கு இடுபொருளாக மாறிடுறீங்க. உங்களை வச்சு வேலை பார்க்கலாம். அப்போ யாரை வளர்ப்பதற்கு இந்த உடலை நீங்கள் வளர்க்குறீங்க? யாரையோ வளர்ப்பதற்கு, இந்த உடலை வளர்ப்பதற்கு பேர் இயக்கம் அல்ல. இந்த உடல் என்பது ஆனந்தத்திலும் ஆனந்தம் தரக்கூடிய பேராற்றல் நிறைந்த மனித கற்பனைக்கே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டத்தை உள்ளடக்கியது. இது ஆங்கில மருத்துவர்களே நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க பேசுகிறப்ப இந்த கையை பற்றி கூட மருத்துவர் பேசியிருக்காங்க. இந்த 10 விரல்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, என்னென்னத்தையும் செய்யும். இப்போ இந்த இடத்துல எனக்கு எறும்பு இருந்துச்சுன்னா இப்படிங்குது, இதில் மட்டும் தூக்குறது இருக்குது, இந்த 2 விரலில் செய்கிறது இருக்குது, முத்திரை செய்கிறோம், என்னென்னமோ செய்யும். கற்பனை இப்படி ஒரு ஏஐ செய்ய முடியுமா? ஏஐலாம் சும்மா இன்றியமாக வர்றது. மனிதர்கள் இல்லாத உலகத்தில் ஆரோக்கியமாக பிராக்கெட்டில் போட்டுக்கணும், மனிதர்கள் இல்லாத, நலமான மக்கள் இல்லாத உலகத்தில் எதாலும் அதை நிறைவு செய்ய முடியாது. அதனால தான் இந்த உடலை வளர்ப்பதற்காக நாம் போராடுகிறோம். உடலை சிதைத்து விட்டால் உயிர் போய்விடும். உயிர் போய்விட்டால் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதை அடைய முடியாது. அப்போ உடலை வளர்க்கக்கூடிய பேக்கேஜ், மெத்தடாலஜி, உபாயம் அறிகின்ற ஒரு நிலையில் உடலை வளர்க்கலாம், உயிரை பெருக்கலாம். இதுதான் திருமந்திரத்து பாடல். உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்.
அப்போ அறியாத நிலையில் இருப்பதை சொல்வதற்குத்தான் இந்த நிகழ்வு. அறிந்து அலட்சியமாக இருப்பவர்களுக்கு இந்த நிகழ்வு பலன் தராது. அது அவர்களை அனுபவித்தே வேண்டும். நான் தெரிஞ்சே பிள்ளைகளை கையை விட்டேன்னா ஷாக் அடி, அதுக்கு நான் விலை கொடுத்து தான் ஆகணும். அப்போ அரிசி என்பது அமுதம். அதனால தான் பாடல் என்ன சொல்லுவாங்கன்னா, சிற்றிலக்கியங்களே வருது. நெல்லுமணி இல்லா நானிலத்தில் காசு பணம் கல்லு மண்ணல்லவோ காவலான்னு மன்னனுக்கு அங்கே அவை புலவர்கள் இடித்து உரைக்கிறார்கள். சரியான நெல்லுமணியை வைத்திருப்பீர்கள் தான் முக்கியம், நீ பொற்காசுகளை வச்சிருக்கிறதுக்கு பேர் முக்கியம் இல்லைன்னாங்க. அப்போ நெல்லுமணி அவசியம். அதை எவ்வளவு சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எதோடு இணைத்து சாப்பிட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இதில் ஒன்றை சொன்னால் இந்த ஸ்லாட் முடிய வாய்ப்பு இருக்குது. உணவை நாம் எப்பொழுது சாப்பிட வேண்டும்? மனிதன் என்பவன் சூரியனை சார்ந்தவனா சந்திரனை சார்ந்தவனா? அப்போ சோலார் ஸ்பீசின்னு சொல்லலாம். சூரியனை சார்ந்தவன். சூரியனை உத்தேசமாக எத்தனை மணிக்கு உதிக்கும்? ஏதாச்சும் ஒரு டயத்தை சொல்லுங்க. 6 மணி. எத்தனை மணிக்கு அடங்கும்? அதே 6 மணி. அப்போ 6லிருந்து 6 சூரியன் இருக்குல்ல, அப்போ பூரா நீங்கள் அசை போடலாம். சூரியன் இல்லாத நேரத்திலும் சூரியன் அடங்கினதுக்கு அப்புறமும் அசை போட்டிங்கன்னா நஞ்சாக மாறிடும். எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ஒன்று சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிடும் பொழுது உள்ளுக்குள்ளே யாரோ எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்ன அந்த உணவை நுண்ணுயிர்கள், கட் ஆர்கானிசம்ஸ், அது ரிசீவ் பண்ணுது. அதை செரிக்கிறதுக்கு என்சைம்ஸை செக்ரிகேட் பண்ணுதில்ல. இது எல்லாமே சூரியன் இருக்கின்றப்ப வினை புரியும். 4 hours பிரியாணி ஷாப்பில் போய் சாப்பிட்றீங்கன்னா 6 மணிக்கு மேலே உங்கள் நாவிற்கு இனிமையை தரும் குடலுக்கு நஞ்சாக மாறிவிடும். காரணம் என்னென்னா, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் நீங்கள் அது உள்ளே ரிசீவ் பண்ண ஆள் கிடையாது. ஆள் இல்லாத வீட்டு வாசலில் போய் நின்னது. நான் உங்களை வர சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி நான் கிளம்பி திருநெல்வேலி போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஆள் வர சொன்னார், பூட்டிட்டு இந்த ஆள் பாட்டுக்கு போயிட்டாரேன்னு நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா? அந்த நுண்ணுயிர்கள் இருக்காது. இந்த உணவு நல்லுணவாக இருந்தாலும் வருத்தப்படும். நம்மளை அலையா விருந்தாளையாக வந்துட்டோமே அப்படிங்கிறது அது நினைக்கும். அப்போ அதுவே நஞ்சாக மாறும். அப்போ இதெல்லாம் யார் செய்கிறா தெரியுமா? அறிவில்லாத உயிரினங்கள் இருக்குல்ல, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, இதெல்லாம் தெளிவாக இதை கடைபிடிக்குது. 6 அறிவு இருக்குல்ல, 6 அறிவு தாறுமாறாக அலையுது. ஏன் அலையுது தெரியுமா? இயற்கையை மீறிய அறிவு நமக்கு இருப்பதாக நம்பி, என் இதயத்தில் எந்த அடைப்பு வந்தாலும் அதை நான் சரி செய்து கொள்வேன், என் மூளையில் இரத்தக்கட்டி இருந்தாலும் அதை நான் சரி செய்து கொள்வேன். அதெல்லாம் முடியாது. தலையிலாமா சொல்லிட்டு போனார், இந்த மனிதர்களை நினைத்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் நீண்டகாலம் வாழ்வோம் என்கிறார்கள், வாழாமலே இறந்து விடுகிறார்கள். ஆனந்தமாக இருக்கிற உடலை அளப்பரிய விபரீத செயல்களால் அதை ஆனந்தத்தை இழந்து சம்பாதித்த பணத்தை கொடுத்து மருத்துவத்தின் மூலமாக மீட்க முயற்சித்து தோற்று விடுகிறார்கள். கிடைத்ததை பாதுகாப்பது என்பது தான் மிக மிக முக்கியம். யூ ஹாவ் டு ரன் ஃபாஸ்டர் இன் ஆர்டர் டு ஸ்டே வேர் யூ ஆர்னு ஜப்பானுடைய பழமொழி. நாம் இருந்த இடத்திலேயே இருப்பதற்கு கடின உழைப்பாக, கடின விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக நம் உணவை பற்றி புரிதல் வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நீங்கள் பதிவு செய்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றி. கண்டிப்பாக ஐயா, நீங்கள் பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு 1000 கேள்வி வருதுங்கய்யா. நம்ம அதெல்லாம் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் பேசுனதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இங்கே குறிப்பிட்றேங்க. வந்து அடிப்படையாக கரண்டி அளவில் பார்க்காம கலோரி அளவில் பார்க்கணும். அரிசியை 2ஆம் பட்சமாகவும் 3ஆம் பட்சமாக வச்சுட்டு காய்கறியையும் பழங்களையும் இதுக்கு கொண்டு வரணும், முதல் இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படியே அரிசி சாப்பிட்டே ஆகணும்னா பாரம்பரிய அரிசி. நீங்கள் சொன்னது உண்மைதாங்கய்யா. இப்போது நார் சத்து அதிகமாக இருக்க உணவுகள் ஓரளவு தான் உள்ளே போகும். அந்த இது குறைய குறைய மாவுச்சத்து அதிகம் ஆக தான் நிறைய உணவுகள் உள்ளே போயிட்டே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறேங்கய்யா. முடிந்த அளவு இயற்கையோடு இணைந்து வாழணும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கைக்கு மீறின அறிவு நமக்கு இல்லை, எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன ஃபைன் டியூனிங். அது 2வது பாயிண்ட்டாக நீங்கள் சொன்னது, அரிசியே 2 அல்லது 3ஆவது இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அல்ல, உணவை பொறுத்தவரையும் நான் படுக்கை வசத்தில் போட்டு கரிமச்சத்தில் ஆரம்பித்து நார்ச்சத்து வரைக்கும் வந்தேன்ல, எல்லாமே முதல் தரம் தான். எதை எதோட எப்போ கூட்டு சேர்க்கணுங்கிறது தான். நீங்கள் இந்த மார்க் வாங்குறதுலேயும் ஓட்டப்பந்தயத்துலேயும் தான் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க். உணவில் அரிசி என்பதும் அவசியமே, கொழுப்புச்சத்து அவசியமே, பிராணச்சத்து அவசியமே, கரிமச்சத்து. இந்த உடல், இந்த பிரபஞ்சமே கறி தானே, கரியின் உருவாக்கம் தானே. கரிச்சத்து என்பது உடலில் பேஸ். எல்லாத்தையும் எரிச்சிங்கன்னா என்னவா மாறும்? கார்பனாக தான் மாறும். அந்த கார்பனு எல்லா உணவுலையும் தான் இருக்குது.
கார்பன் இப்போ அதிகமாக வறுத்து பொசுக்கி கருமை நிறத்துக்கு கொண்டு வந்து சாப்பிட்றதே கரிச்சத்தை சிதைந்த கரிச்சத்தை அதிகமாக்குது. பாக்கி எல்லா ஒன்றும் இல்லை. ஒரு பழத்தை கற்பனைக்காக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதில் ஒரு பழம் எடுத்துக்கங்க, அதில் எல்லா சத்தும் இருக்குது தானே, ரைட்டு. இப்போ படுக்கை வசத்தில் எல்லா சத்தும் உங்களுக்கு தெரிஞ்சு தானே. இதை வந்து ஒரு துண்டு துண்டாக அறுக்குறீங்க, அப்போ சில சத்து விதயமாகுது. அதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்குறீங்க, கரிமச்சத்து கன்வெர்ட் ஆகிடும். காற்று என்ன ஆகும், ஆக்சிஜனு வெளியில் போயிடுது. அதுக்கு அடுத்ததில் இருக்க தண்ணி என்ன ஆகும், குறைஞ்சிருது. அதுக்கு அடுத்தது உயிர் சத்து என்ன ஆகும், கிளம்பிடுது. நீங்களே சொல்லலாம், எண்ணெயில் பொரிக்கிறதா கற்பனை பண்ணிங்க. அடுத்தது அப்போ உப்புச்சத்து என்ன ஆகும், திரிபு ஆகிடுது. புரதச்சத்து டீநேச்சர் ஆகிடுது. இந்த ரைட் அதாவது அரிசி மலமாவதை போல் அந்த ஆசிட்டிஸாக இருக்கக்கூடிய அந்த புரத மலமாக மாறிவிடுகிறது பொரித்தவுடன். சரியா? அதில் புரதம் இருக்குது, அதாவது அது புரதம் அல்ல, புரத மலம் என்று கூட சொல்லலாம். அப்போ அதே மாதிரி தான் கலோரியும் அதோடைய ஆசிட்டிஸ் ஃபார்ம்லேருந்து கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ நார்ச்சத்தும் திரும்பி ஆகிடுது. அப்போ எல்லாத்தையும் திரிபு செஞ்சுட்டு நான் இப்படித்தான் சாப்பிட்டேன், எல்லா சத்தும் இருக்கிறது என்றால் நமக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை என்பது. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு ராத்திரியில் நீங்கள் மாற முடியாது. ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இது ஒவ்வொன்றாக நாம் மாற்ற வேண்டும். நாம் நமக்காக அல்ல, நம்ம அடுத்த தலைமுறைக்காக நாம் சிறுக மாற்றி, இந்த ஒட்டுமொத்த அங்காடிகளும் இது போன்ற உணவுகளை விற்கிதுன்னா நீங்கள் ஆரோக்கியம் அசியோடு. நான் நிறைய நகைச்சுவையாக செய்கிறது உண்டு. ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்கார்ந்தேன்னா, வெளியூர்லாம் போகிறப்ப என்ன வேணும்னு உங்களை கேட்குறது மாதிரி என்ன வந்து கேட்பாங்க. அப்போ நான் சொல்கிறது உண்டு, அரிசி, சிறுதானியம், பருப்பு இல்லாமல் என்ன இருக்கிறதுன்னு கேட்பேன். அவர் என்னை பார்ப்பார், ஒரு விலங்கை பார்க்குறது மாதிரி, இவன் எந்த கிரகத்துலேருந்து வந்தான்னு தெரியலையே. சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க, எங்கள்கிட்ட இட்லி, தோசை, பொங்கல், பரோட்டா, சப்பாத்தி, அடை, அவியல் இதெல்லாம் தான் சார் இருக்குது. இல்லைங்க, எனக்கு வந்து காய்கறிகளை ஒரு மல்டி கலர் வெஜிடபிள்ஸை ஒரு 1/4 கிலோ 300 கிராம்னு ஒரு பேக்கேஜாக, ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனால் 1/4 கிலோ 100 கிராம்னு வாங்குறோம்ல, அது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஸ்ட்ரீம்டாக ஒரு 1/4 கிலோவும் ஒரு ஹெர்பல் டீயும் கொடுங்க. சார் நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க சார், அதெல்லாம் இங்கே கிடையாது சார். இங்கே இல்லை சார், 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் ஏதாச்சும் அவங்க மெனக்கட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சார். மற்றபடி ஊரில் இருக்கிற எந்த ஸ்டாண்டர்ட் ஹோட்டலோ ஸ்டாண்டர்ட் இல்லாத ஹோட்டலும் எங்கேயும் கிடைக்காது சார். அப்போ இந்த நிகழ்ச்சியின் நோக்கம், இப்படிப்பட்ட அங்காடிகள் பெருக வேண்டும், இதற்கான இயற்கை உழவர்கள் பெருங்க வேண்டும். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். அதுதான் முக்கியமாக இருக்க முடியும். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ங்க. அதாவது பாரம்பரிய தானியங்கள், சிறுதானியங்கள் விளைவிக்கிறவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தா நம்ம வந்து நிறையா சாப்பிட்டு நோயில் இருக்கோம். இப்போ இதுவும் கனெக்ட் ஆனாலே 2 பேருக்கும் பெனிஃபிட் ஆகும். ஆனால் அது நடக்கவே மாட்டேங்குது. நீங்கள் உடம்பு இருக்குது பாருங்கள், உடம்பு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, சூரியனை சார்ந்தது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சந்திரனை சார்ந்தது. இது வந்து ஆண் தன்மை, இது பெண் தன்மை, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது 2ம் இணைந்து செயல்படுவதுக்கு பேர் தான் செயல். இது வந்து நீங்கள் சொன்ன சப்ஜெக்டு, இது உழவன், இது நுகர்வோன். இது 2ம் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இப்போ 2 துறையும் தாறுமாறாக இருக்குது. உடலும் 2ம் கனெக்ட் ஆகாதனால தான் சார் என் உடம்பு வெப்பமாகவே இருக்குது சார், ஒருத்தர் என் உடம்பு சில்லுன்னே இருக்குது சார், கனெக்டிவிட்டி வரல. உழவர் என்னால் விற்க முடியல சார், கஷ்டமாக இருக்குது சார், திரும்பி ரசாயன விவசாயத்துக்கு போயிடலான் இருக்கேன் சார். இவர் சொல்கிறாரு, என்னத்தையோ அப்போலேருந்து 7 வருஷமாக நான் சர்க்கரை வியாதிக்கு மாத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சரி வரல, கூட போயிடுச்சு. இப்போ வந்து இன்சுலின் போடணுங்கிறாரு. அது போட்டாலும் அப்புறம் கிட்னி வந்து சிக்கல் வருமா, கண்ணில் சிக்கல் வந்துடுமா, தயாராக இருங்க, டோனரை தயார் பண்ணிக்கங்க. எதுக்கு? ஒரு உணவால் வந்த குறைபாடை உணவால் சரி பண்ணாமல் மருந்தால் சரி பெறுகிறேன் என்றால், எனி பில்ஸ் பிரிங்ஸ் எ இல். எந்த மருந்தாக இருந்தாலும் அது கூடுதல் நோயை வரவழைத்து அதற்கான மருந்தை அதிகப்படுத்தும். அப்போ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை எடுத்துக்கணும். அப்போ உழவர்கள் வந்து உற்பத்தி பண்ணுகிறார்கள் என்றால் அது மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்கள் போல் மிக அருமையான பணியை உழவர்கள் செய்கிறார்கள். அவர்களை அடையாளப்படுத்துவது அரசுக்கும் தலையாய பொறுப்பு, உங்களை மாதிரி ஊடகங்களுக்கும் தலையாய பொறுப்பு. ஊடகங்கள் செய்கிறீர்கள், அரசும் அதை இன்னும் அதிகம் செய்ய வேண்டும். இப்போ நிறைய செய்கிறாங்க, நானே அதை பார்க்குறேன். இன்றைய அரசு அதை செஞ்சுக்கிட்டு தான் வருது. ஆனால் அது வால்யூம் பத்தாது. அதற்காக பிரத்யேகமான திட்டங்கள் இன்னும் நிறையா வரணும்னு நம்ம எல்லாருமே கேட்குறோம். அவங்க செய்கிறாங்க, இன்னும் கேட்கணும், நிறையா நடக்கணும். இப்போ வெளிநாட்டில் பழைய துணைவேந்தர் சொன்னது எனக்கு நினைவு வருது. அவர் சமீபத்தில் தான் இறந்தார். வேளாண் பல்கலைக்கழகத்தில் சி ராமசாமின்னு
இருந்தாங்க. அந்த ஐயா ஒரு வாரி தஞ்சாவூரில் அப்போ ஐஐசிபிடி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பசிப்பினி போக்குவோம்னு ஒரு நிகழ்வு நடத்தினாங்க, தஞ்சாவூரில் நடத்தினாங்க, ஜெயராம் மஹாலில் நடத்தினாங்க. அப்போ அந்த வைஸ் சான்சலர் வந்தாங்க. அந்த வந்த பொழுது எனக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க, நானும் அங்கே போயிருந்தேன். அப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேடைக்கு பின்னாடி எல்லா விஞ்ஞானிகளும் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னை பார்த்தோன்னே துணைவேந்தர் சொன்னாங்க, சித்தர் நான் இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன். அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அவர் சொன்னது எனக்கு அப்போ அங்கே இருந்த விஞ்ஞானிகளுக்கும் அதை கேட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து வந்தேன், எனக்கு அங்கே வந்ததுலேருந்து ஒரு மனக்கவலை இருக்குது அப்படின்னாரு. என்ன கவலைங்கயான்னு கேட்டேன். அங்கே நான் போனேன், விவசாயிகளை பண்ணையெல்லாம் சுற்றி பார்க்க அழைச்சிட்டு போனாங்க. அங்கே சின்ன விவசாயியே 200 ஏக்கர் வச்சுருந்தான். பரவாயில்லன்னு அங்கே போனேன். அந்த விவசாயி பண்ணைக்கு போய் அவரோட கலந்துரையாடிட்டு இங்கே என்ன விவசாயம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். பார்லின்னு சொன்னான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பார்லி பயிரை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டான். என்னையா பார்க்கக்கூடாதுங்கிற அப்படின்னு சொன்னேன். பயிரெல்லாம் பார்க்க அனுமதிக்க மாட்டேன், நாங்கள் விளைவித்த பயிரிலிருந்து பொருள் செய்து வெளியே நாங்களே விற்போம், அந்த பொருளை வேணா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பீர் செய்கிறோம். அந்த ஒரு டின்னை கொண்டாந்து இவருக்கு ஐயாவிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அந்த பீர் டின்னை பார்த்தேன், அதை பார்த்து உடைச்செல்லாம் பார்த்தேன். இது எதில் செய்கிறேன்னா அவனுடைய பார்லிலேருந்து செஞ்சேன்னு சொன்னான். எனக்கு மனம் பூரா கவலை. என்ன கவலைன்னா, நம்ம ஊர்லேயும் உழவர்கள் இருக்காங்க, நானும் துணைவேந்தராக இருக்கேன், விஞ்ஞானிகள் இருக்காங்க, அரசு இருக்கிறது. ஒரு அரிசியை செய்கின்ற ஒரு விவசாயி அரிசியை விற்க முடியவில்லை, அவளாக விற்க முடியவில்லை. ரைஸ் ஃப்ளேக்கு, கார்ன்ஃப்ளேக்ஸை தெரிஞ்சிருக்கோம், ரைஸ் ஃப்ளேக்கை தெரிஞ்சுக்கல. பஃப்டு ரைஸை விற்க முடியல, ஒரு கரிகாயை செய்கிறவனும் அது மாதிரி விற்க முடியல. இப்படி எதையுமே உற்பத்தியாளனே சந்தையாளனாக மாற வாய்ப்பில்லை, நாங்களும் சொல்லித்தரவில்லை, எங்களால் சொல்ல முடியவில்லை, எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று பகிரங்கமாக சொன்னார். அப்போ அந்த உழவனை சந்தையாளனை ஆக்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். அப்போ அன்று அவர் சொன்னது, ஊடகமும் இன்றைய அரசும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வர்றப்ப இது சின்ன அளவு தான், சின்ன அளவே ஆனாலும் இதை பெருசாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அந்த உழவர்களை இப்போ உழவர் சந்தை வந்துருச்சு, உழவர்கள் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்துருச்சு, எல்லாருமே பிராண்டு போடுறாங்க. நீங்கள் மல்டிநேஷனில் போட்ட ஒரு பொருள் பேக்கெட் மாதிரியே இன்றைக்கி ஃபார்மர் ப்ரொடியூசர் கன்சர்னுமே பேக்கெட் வர ஆரம்பிச்சிருச்சு, பேக்கேஜிங்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க. அப்போ இது வளர்ச்சி குறியீடு தான், இது வளர்ச்சி பத்தாது. 7-8 கோடி மக்கள் போய் சேரணும்னா அந்த அளவுக்கு வருது. ஆனால் தீ பற்றிக்கிடுச்சு, அங்கே ஒரு அக்னி குஞ்சு என்று கண்டேன்னது மாதிரி அது வெந்து திணைந்தது காடு என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான சூழல், இந்த நுகர்வோர்கள் எல்லாம் டைரெக்டாக வாங்கணும், எப்படி வேணாலும் வாங்கலாம். அது நாட்கள் வெகு சரி, நியர் ஃபியூச்சர் இட் ஷுட் பி டன். அதில் ஒன்றும் சந்தேகம் இருப்பதாக நான் கருதலை. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, வணக்கம்.